ராமு அதிக நீச்சல் போட்டிகளில் பங்கேற்றான். ஆனால் எதிலுமே அவன் வெற்றியடையவில்லை. அனைவரும் உன்னால் முடியாது என ஏளனம் செய்தனர். அதனால் இனி போட்டியில் பங்கேற்கக் கூடாது என முடிவு செய்தான். அப்போது ஒரு யானைப்பாகன் தனது யானையை ஒரு கயிற்றால் ஒரு மரத்தில் கட்டியிருந்தான். அந்த யானையும் மிக பிரம்மாண்டமானது. நினைத்தால் அந்த மெல்லிய கயிறை ஒரு நொடியில் அறுத்துவிட்டு செல்ல முடியும். அதை பார்த்த ராமு ஆச்சரியத்துடன் பாகனிடம் கேட்டான், ஏன் இந்த யானை இவ்ளோ பலமா இருந்தோம் இந்த சாதாரண கயிற்று அறுக்காம அமைதியா நிக்கிறது? பாகன் புன்னகையுடன் சொன்னார், இந்த யானை மிகவும் குட்டியாக இருந்தபோதே இதே அளவுள்ள கயிற்றால் தான் இதை கட்டினேன். அப்போது இது தப்பிக்க பல முறை முயன்றது. ஆனால் சின்ன குட்டியாக இருந்தபோது இந்த கயிற்றை அறுக்கும் பலம் அதற்கு இல்லை. திரும்ப திரும்ப முயன்று தோல்வியடைந்ததால் இந்த கயிற்றை நம்மால் அறுக்க முடியாது என்ற எண்ணம் அதன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. இப்போது இது வளர்ந்து பெரிய பலசாலியான பிறகும் தன்னால் முடியாது என்ற அந்த பழைய நம்பிக்கையிலேயே இன்றும் அமைதியாக நிற்கிறது. நம்முடைய கடந்த கால தோல்விகளோ அல்லது மற்றவர்கள் சொன்ன உன்னால் முடியாது என்ற வார்த்தைகளோ நம்மை ஒரு கயிறாக கட்டியிருக்கலாம். ஆனால் அந்த பழைய நம்பிக்கைகளை உடைத்து முயன்றால் வெற்றி நிச்சயம். ராமு மீண்டும் தனது நீச்சல் பயிற்சியை நம்பிக்கையோடு தொடங்க முடிவு செய்தான்.